Hello friends, welcome to Easy Quick Samil. Today recipe egg chutney. உண்மையிலே முட்டையில் சட்னி பண்ணுவாங்களான்றது நான் கொஞ்சம் யோசிச்சேங்க. நல்லா இருக்குமா டவுட்டோட தான் நான் ட்ரை பண்ணேன். வீடியோ பார்த்து தான் நானும் இந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். உண்மையிலே ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்ட்டில் இருந்ததுங்க. தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக் சட்னி பண்ணுறதுக்கு 4 முட்டை வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும், ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான உப்பும் ஆயிலும் எடுத்திருக்கேன். இப்போ முட்டை வந்து 2 கட் பண்ணி அதில் இருக்குன்னா மஞ்சள் கருவை தனியாக எடுத்து ஒயிட் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம ஆயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட நம்ம பூண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வேர்க்கடலையும் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம கட் பண்ணி வச்சா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஒரு 1 மினிட் போதுங்க அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சடத்தில் வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.